நம்ம உடம்புல வரக்கூடிய சளி, இருமல், ஆஸ்துமா இது போன்ற விஷயங்களை ரொம்ப எளிமையாக மருந்து மாத்திரை இல்லாமல் இலைகள் போதும் அதை குணப்படுத்துறதுக்கு. பச்சை கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி நம்ம இதை எளிமையாக குணப்படுத்த முடியும். எப்படி குணப்படுத்துறது? கைகளில் இந்த இடத்துல நுரையீரலுக்கான பகுதி இருக்குது. இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா லேசாக அழுத்தம் கொடுங்க, ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல அந்த காம்பு வந்து மேலே வர்ற மாதிரி பார்த்து இப்படி ஒட்டிடுங்க. நைட்டு ஓட்டிட்டு தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சு அதை பிரிச்சுருங்க. சளி, இருமல், ஆஸ்துமா, நெஞ்சு சளியெலாம் இருந்தால் சரியாயிடும். 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கும் கூட நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் அந்த குழந்தை ஒரே நாளில் சளியிலிருந்து விடுபடும். இதை பயன்படுத்தி பாருங்கள், பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய எந்த ஒரு நோயுமே இலை விதை சிகிச்சை மூலம் நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும். நிறைய இலைகள் இருக்குங்க, நிறைய விதைகள் இருக்குது. எந்த இலையை எந்த விதையை எந்த இடத்துல ஓட்டினா எந்த நோய் குணமாகும், இது சம்மந்தமாக ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பு வரக்கூடிய மார்ச் மாதம் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமார் ஐயா உங்களுக்கு இந்த வகுப்பை எடுக்க போகிறாங்க. இந்த எளிமையான ஆனால் பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய இலை மற்றும் விதை சிகிச்சை வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.